ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு இப்போ கடந்த 24 மணி நேரத்திலிருந்தே கடலோர மாவட்டத்தில் சில இடங்களிலும் அதே போல் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு 8 முதல் 10 மாவட்டத்திற்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். மற்றபடி கிட்டத்தட்ட 85% வரைக்கும் மழை கிடையாது. ஒரு 15% மட்டும் தமிழ்நாட்டில் மழை பொழிவு அப்படிங்கிறது கனமழையாக பதிவாகும். அந்த 15% தான் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களிலும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது விட்டு விட்டு தீவிரமாகிட்டே இருக்கும். நிறைய இடங்களில் விடிய விடிய கனமழை பொழிவுகளும் ஒரு சில இடங்கள் நம்ம பார்த்தோம். தென் மாவட்டங்களாகட்டும் அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. அதுவும் பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை வந்து எதிர்பாருங்க. 85% பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். 15% மழை மட்டும்தான் இப்போ நமக்கு ஆங்காங்கே நமக்கு சில மாவட்டங்களில் மழை பெய்யும். எப்போ வந்து எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லியிருந்தோம். வங்கக்கடல் பகுதிகளில் நவம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று புயல் சின்னங்களாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என முதற்கட்டமாக மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது எல்லா பகுதிகளுக்குமே கொட்டி தீர்க்கும். மழை எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறையாக இருந்ததோ அந்தந்த பகுதிகளுக்கு கனமழை அப்படிங்கிற தீவிரமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே தமிழ்நாட்டில் இப்போ அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக ஒரு புயல் சின்னத்தின் காரணமாக இந்த கனமழை வந்து எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறையாக இருக்கோ அது எல்லா பகுதிகளுக்குமே பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கனமழையானது நவம்பர் மாத இறுதியில் வெளுத்து வாங்கும். இப்போதைக்கு நமக்கு அதிக அளவில் மழையானது எதிர்பார்க்க முடியாது. இன்றைய நாட்களிலும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகுதியாக மிதமான மழை வந்து பதிவாக வாய்ப்பு. எல்லா இடங்களுக்கும் கனமழை வராது. சில இடத்துல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழையானது பதிவாகும். அதே போல் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை இருக்கும். நாகப்பட்டினம் போன்ற கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பகுதியாக மிதமானது முதல் கனமழை வரை விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் நமக்கு மழை தீவிரம் மேலும் படிப்படியாக குறைந்து ஒரு 2 மாவட்டங்கள் அப்படின்னா 4 மாவட்டங்கள் மட்டும்தான் மழை இருக்கும். வரக்கூடிய புதன்கிழமை, வியாழக்கிழமையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 95% வரைக்குமே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டத்தில் மட்டும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பாருங்க. மழை பெய்யாத பகுதிகளுக்கும் உறுதியாக கனமழைங்கிறது மேலும் வலுப்பெறும். சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். மழை வந்து அதிகம் எதிர்பார்க்க முடியாது. வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் உருவானதுக்கு அப்புறமா கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கனமழையானது பெரும்பாலான பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பதிவாகும். சரி, இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறது குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. 2 பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். ஒன்று நாகப்பட்டினத்தை நோக்கி நகரணும், அப்படி இல்லைன்னா சென்னை பகுதிகளை நோக்கி நகரணும். சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கணும், அப்படி இல்லைன்னா நாகப்பட்டினத்தில் கரை கடந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. இது எப்போ நமக்கு வந்து இன்னும் நமக்கு 100% வந்து இந்த கணிப்பு வந்து உண்மையாக நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா இந்த வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதியானது உருவானதுக்கு அப்புறமா அந்த 100% எந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆகவே தற்போது வரைக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் போகலாம், அப்படி இல்லைன்னா சென்னை பகுதிகளுக்கு வருவதற்கான வாய்ப்பும் ஒரு பக்கம் இருக்குது. 2 வாய்ப்புமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம்.
ஏன் இப்போ நம்ம 2 வாய்ப்புகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் தாழ்வு பகுதி உருவாகலை. உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பகுதி தான் அப்படிங்கிறத 100% நம்ம சொல்லிட முடியாது. கடைசி நிமிஷத்தில திசை மாற்றம் கூட இருக்கலாம். ஆகவே இந்த தாழ்வு பகுதியானது எப்போ உருவாகும்னா, நவம்பர் 23ஆம் தேதி உருவாகும். அந்த நேரத்தில நமக்கு துல்லியமாக சென்னையா அல்லது நாகப்பட்டினமா அப்படிங்கிற பகுதிகள கண்டறிந்து, எந்த ஊர் அப்படிங்கிறத முதற்கொண்டும் நம்ம சொல்லிறலாம். தற்போதைய நிலவரப்படி இது புயலாக மாறும். கடலோர மாவட்டங்கள் எல்லாரும் நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். அதுக்காக சென்னை போகலாம் அல்லது நாகப்பட்டினம் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக கடலோர மாவட்டங்கள் எச்சரிக்கை இல்லாம இருக்கலாமான்னா, கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒரு புயல் தமிழ்நாட்டுக்கு நோக்கி வருது அப்படின்னாலே, அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுமே நீங்க வந்து எச்சரிக்கையா தான் இருக்கணும். புயல் மையப்பகுதி கரையை கடப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமுதல் மிக கனமழைங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் கொட்டி தீர்க்கும். இப்போ சென்னைக்கு புயல் போகுது அப்படின்னா, சென்னையில மட்டும் மழை வரப்போறதில்ல. கடலூர், விழுப்புரம், நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறைன்னு எல்லா பகுதிகளுக்கும் தான் மழை வரப்போகுது. ஆகவே நமக்கு இந்த புயல் சின்னம் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை இது ஏதாவது திசை மாற்றம் ஏற்பட்டு தென் தமிழ்நாட்டிற்கு போகிறது போல இருந்தாலும் உங்களுக்கு வரும் நாட்கள் அறிவிக்கிறோம். ஆனால் இது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் இதோடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 120லேருந்து 130 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த காற்றுடைய தீவிரம் அப்படிங்கிறது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்கும். தீவிர புயல் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இது கரை நெருங்கும் பொழுது அதோடைய வலு சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. அதே 130 140 கிலோமீட்டரோடு அந்த வேகத்தோடையே கரையை கடக்காமல் அதோடைய தீவிரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சி, அதை காற்றுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சி, மழை மட்டும் அதிக அளவில் கடலோர மாவட்டத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்குமே மழை பொழிவுகள் அதிகரிக்கும். உள் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 30 வரைக்கும் இடைவிடாத மழை இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, டிசம்பர் 2ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு சொல்லி. 2ஆம் தேதிலாம் கிடையாது. நவம்பர் 26, 27, 28 தேதிகளுக்குள்ளேயே இந்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி கரையை கடந்து அதிக அளவு நமக்கு மழை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 7 முதல் 8 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நாட்கள் எண்ணிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது நேரம் நெருங்க நெருங்க நமக்கு நிறைய மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்த வாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை, அடுத்த வாரம் இந்நேரத்துலலாம் அந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான சூழ்நிலை வந்துடும். தொடர்ந்து நம்ம கனமழை பொழிவுகளும் கடலோர மாவட்டத்தில் அதிகம் எதிர்பார்க்கலாம். தாழ்வு பகுதி வராததுனால இந்த வாரம் முழுவதும் நமக்கு மழை பெய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து வீச போகுதுங்கிறதுனால இடைவெளி விட்டு அவ்வப்போது கடலோர மாவட்டத்தில் மழை கிடைக்கும். ஒரு 6 முதல் 9 மாவட்டங்கள் வரைக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும். அதுதான் 80% மழை இருக்காது. 20% மட்டும் கடலோர மாவட்டங்கள் பயன்பெறும் இந்த வாரத்தில். அடுத்த வாரத்தில் தமிழ்நாட்டில் 95% வரைக்கும் இந்த புயல் சின்னங்கள் கரையை கடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நிறைய மழையானது எதிர்பார்க்கலாம். எந்த இடத்துல இந்த புயல் கரையை கடக்குதோ அந்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை உறுதியாக இருக்குது. வெள்ளம் கண்டிப்பாக இருக்கும். எந்த பகுதிகளுக்கு இந்த புயல் கரை கிடக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு அதி கனமழை, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.